நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான். ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஏன் வெளியில் போகிறது இல்லைன்னு கேட்டால், தமிழ்நாடே என் வீடு, நான் எங்கே போனால் என்ன அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். இன்றைக்கி வந்து என்ன பேசுனா தமிழ்நாட்டு மக்களை பேசின மாதிரி, எனக்கு அரசியல் தெரியலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே அரசியல் தெரியல மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இது சிலர்லாம் பொதுவான ஒரு விமர்சனம் வருது அரசியல் நோக்கர்கள்ட்டிருந்து. அப்போ பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர்ன்றாங்க. தன்னை தான் சுற்றி தான் இயங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மக்கள்கிட்ட அந்தளவுக்கு போய் சேர்ந்துட்டு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் மக்களோட தமிழ்நாட்டோடையே தன்னை அசோசியேட் பண்ணி பார்த்திக்கிறார் அப்படின்றார். இந்த ரெண்டில் எது சரியாக இருக்கும்? அடுத்த கூட்டத்தில் நான் வந்து என்னுடைய அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேனா என்றது எனக்கு தெரியாது, நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக தெரிகிறது என்று நான் நம்புகிறேன். அது ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் பேசுனது தான் இவர் ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க என்னையை திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஏழை தாயின் பிள்ளைகள் பூரா பேத்தையும் திட்டுற மாதிரி, நீங்க என்னையை திட்டுனா இந்தியாவில் இருக்கிற ஓபிசி மணிசங்கர் ஐயர் சமீபத்தில் ரொம்ப பிரபலமானார் இல்லையா, அவர் எதனால காங்கிரஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்றத கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தோம்னா, விஜய் யாராக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மணிசங்கர் ஐயர்கிட்ட வந்து மோடிக்கு விவாதம் நடக்கும்போது மோடி வந்து நான் வந்து டீ விற்று வந்தவன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ அதுதான் லாய்க்கு அப்படின்ட்டாரு. அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும்போது இவர் ஒரு துர் ஆத்மி அப்படின்ட்டாரு, அதாவது ரொம்ப மோசமான நபர் அப்படின்ற அர்த்தத்தில் அவர் சொன்னதை என்னுடைய பிறப்பை இழிவுபடுத்தி விட்டார், நான் ஒரு ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களே அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த யூஜிசி கைட்லைன்ஸுக்கு ஓபிசியின் சார்பாக என்ன பேசுகிறாருன்றது தெரியல. அதே பேட்டர்னில் தான் விஜய் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஈவன் பேச்சை நடுவில் பாஸ் பண்ணி அழுகிறது போல் அங்கிட்டும் இங்கிட்டும் நான் சமூக வலைதளத்தில் பார்த்தேன். 1-2 பேர் தான் அது அழுகை அப்படின்னு அவங்களே நம்புகிறாங்க. பெரும்பாலானோருடைய செய்தியே எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அங்கும் இங்கும் நடந்த விஜய் அப்படின்னு தான் தலைப்பே வைக்கப்பட்டிருக்கு. அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப அடிப்படையாக அவருடைய பேச்சில் வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்து ஆக்குவதும், திராவிட மரபுகளை வந்து உதாசீனப்படுத்துவதும், தன்னுடைய அறிவின்மையை வெளிப்படுத்துவதும் தான் அவருடைய பேச்சில் முழுமையாக நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். நம்பர் 1, எதனால் வந்து டெமோக்ரஸியை வந்து மாக்கரி பண்ணுறார் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஹீரோவர்ஷிப் இன் பாலிடிக்ஸ் இஸ் அ ஷுவர் ரோட் டு இவென்ச்சுவல் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அரசியலில் பக்தி கலப்பது என்பதும் மோசமானது, அரசியலில் தனிநபர் வழிபாடு கலப்பதும் மோசமானது அப்படின்னு இவர் முழுக்க முழுக்க தன்னை மட்டுமே தான் முன்னிறுத்துகிறார். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யாரையும் முன்னிறுத்துவது கிடையாது, 2ஆம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்துவது கிடையாது, கொள்கை தலைவர்களையே தப்பா இவர் பிரசன்ட் பண்றாரு. அதனால தான் அடுத்த பாயிண்ட் நான் சொல்றேன், அகெயின்ஸ்ட் த டிராவிடியன் லெகசி, திராவிட மரபுக்கு எதிரானவராக திராவிட அடையாளங்களை வைத்துக்கொண்டே இவர் பேசி கொண்டிருக்கிறார்ன்றது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, ஓப்பனிங்லேயே இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிறது கிடையாது, இது தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கும் நடக்கிறது கிடையாது, இது வந்து உங்களுக்கும் எனக்கு நடக்கிறதா அப்படி மாற்றும் போதே அவர் வந்து ஹீரோவர்ஷிப்பை கொண்டு வந்துட்டு 2வது டெல்லியை தள்ளி வைக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம், அண்ணாவை வேற கூப்பிட்டு வர்றாரு. அண்ணாவை கூப்பிட்டு வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மை மக்களுடைய நலன்களை எல்லாம் புனிதமாக கருதி நடப்பதுதான் மக்களாட்சி அப்படின்னு அண்ணா சொன்னதாக சொல்றாரு. அண்ணா 1949 தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்ததில் இருந்து 1969 மறைவு வரைக்கும் எதற்கு எதிராக போராடினார் அப்படின்ற குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருந்திருந்தால் இந்த வார்த்தையை, டெல்லியை தள்ளி வைத்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தையை விஜய் பேசி இருக்க மாட்டார். அண்ணாவை இவர் படிக்கிறாரா படிக்கலையான்ற கேள்விக்குள்ள நான் போகவே விரும்பல. ஏனென்றால் அண்ணாவையோ பெரியாரையோ அம்பேத்கரையோ பிம்பங்களாக மட்டுமே வைத்து உள்ளடக்கம் இல்லாமல் செய்வதுதான் விஜயனுடைய அரசியலாகவே இருக்கிறது. இது ஏற்கனவே அம்பேத்கருக்கு பண்ணுவதற்கு பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, திராவிட இயக்க தலைவர்களுக்கு செய்வதற்கு விஜய் வைத்தே அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான். 1949 கட்சி ஆரம்பிக்கும் போதிலிருந்து தமிழ்நாட்டினுடைய அரிசி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மொழி பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய மக்கள் வாழ்வாதார பிரச்சனை, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லா விவகாரத்திலையும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலையீடு என்னவாக இருக்கிறது, அதற்கு எதிராக மாநில அரசாங்கத்தை நாம் ஏன் கைப்பற்ற வேண்டும் அப்படின்றத 56 67 வரைக்கும் மிக தெளிவாக அண்ணா எடுத்துரைத்து பேசியதன் விளைவாகத்தான் அண்ணா ஆட்சி அமைத்தார். 67 மேஜிக் நடந்தது, அதே மாதிரி அதிசயம் நடக்க போகுதுன்றாரு. அண்ணா நிகழ்த்தியது அதிசயம் கிடையாது, அண்ணா நிகழ்த்தியது ஒரு மக்களாட்சி மாற்றம். விஜய் இன்னைக்கு பேசுறாருல, ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்கள்ல 50% பெண்களை நிறைக்க போறேன்னு. கலெக்டர்ன்றவர் யாரு? ஐஏஎஸ் அதிகாரி. எஸ்பின்றவர் யாரு? ஐபிஎஸ் அதிகாரி. ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் எதிலிருந்து தேர்வாகி வர்றாங்க? யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இருந்து தேர்வாகி வர்றாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல எப்படி ரிசர்வேஷன் இருக்கோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இது வரும். அதே போல யூபிஎஸ்சியில தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வர்றவங்கள பெண்கள் 50% இருந்தாலொழிய இதை சாத்தியப்படுத்த முடியாது. அப்ப
முதல்ல யூபிஎஸ்சியில் 50% நிறைவேற்றுவதற்கு யாருக்கு எதிராக போராடணும்? டெல்லிக்கு எதிராக போராடணும். அப்ப அடிப்படை அரசியல். அதனாலதான் இக்னரண்ட் அப்படின்னு சொல்றேன். இது போக தமிழ்நாட்டுடைய நான் முதல்வன் திட்டத்தை எல்லாம் ஏற்கனவே காப்பி அடித்து அவர் பேசிக் கொண்டு திரிகிறார். மற்றதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் தான் அடிப்படையில் டெமோக்ரஸியை இவர் மாக்கரி பண்றாரு, திராவிட மரபுகளுக்கு எதிரானவராக இருக்கிறாரு, அறிவின்மையை வெளிப்படுத்துபவராக இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.